நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசரராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7.5 சனி, அதுவும் ஜென்மசனி நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கூட கடவுள் உங்க பக்கம் இருக்காரா, உங்களுக்காக கொஞ்சம் கருணை காட்டுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறார். உங்களுக்காகவும் கருணை காட்டுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சார் இது தெரியாம இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோமே, இவ்வளவு நாள் நம்ம அலைஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. காரணம், கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்குது. 12 வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகத்தால் மீனராசியில பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் நடக்க போகுது, கிடைக்க போகுது, இன்றைய பதிவுல பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளை கன்வெர்ஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளவுதான். நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, 12 வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய கஜலட்சுமி யோகம். இந்த கஜலட்சுமி யோகம்னா என்ன, ஃபர்ஸ்ட் அதை தெளிவா பார்த்துருவோம். அசுரர்களுக்கு தலைவன் குருநாதர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும், தேவர்களுக்கு குரு பகவான் சொல்லுவோம் பிரகஸ்பதி, அவரும், இந்த 2 கிரகங்களும் ஒரே ராசியில் இருக்கும்போது இந்த கஜலட்சுமி யோகம் உருவாகுது. அப்படின்னா என்ன பலனங்க கொடுக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இல்லற வாழ்க்கையில் தேவையானது காதல், காமம், கல்யாணம் போன்ற விஷயத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன். அதே நேரத்துல அதன் விளைவா கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கியம், பிள்ளைகள் மற்றும் சொத்து, ஒழுக்கம் மற்றும் நல்ல ஒரு கௌரவம், புகழ், இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியது குரு பகவான். அப்போ இந்த 2 கிரகங்களும் ஒரே ராசியில ஒன்று சேர்ந்தால் இல்லறம் அப்படின்றது சூப்பரா இருக்கும். யாருக்கு? எல்லா விதமான மனிதர்களுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இந்த வருஷத்துல உருவாகி இருக்குது. மிதுன ராசிக்கு 12 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய குரு பகவான். ஏன்னா குருவான் இப்ப மிதுன ராசியில தான் இருக்கிறாரு. ஒரு ராசியில ஒரு வருஷம் நிலையா இருப்பாரு. அப்போ 12 ராசிகளும் கடப்பதற்கு 12 வருஷம் ஆகும். அப்போ 12 வருடங்களுக்கு பிறகு மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு குரு பகவான். இந்த ஒரு நேரத்துல ரிஷப ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜூலை 26ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பெயர்ச்சி அடைஞ்சு மிதுன ராசிக்குள்ள காலடி எடுத்து வைக்கப்படுறார். அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோடு இணைய போகிறார். நீங்க கேட்கலாம், ரெண்டுமே வேறு வேறு கிரகங்களாச்சு, ரெண்டுமே பகை கிரகங்களாச்சு, சோ எப்படி நன்மையை கொடுக்கும் அப்படின்னு. சுக்கிரனும் குருவும் பகை கிரகங்கள் தான். ஆனா இல்லறத்திற்கு ரெண்டுமே நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். ஒரு மனுஷனுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை, சரியான பிள்ளைகள் மட்டும் அமைஞ்சிட்டா மீதி வாழ்க்கை அவனுக்கு சூப்பரா ஆயிரும். சோ பிறப்பின் அடிப்படையில் பிறக்கும்போது இருக்கிற வாழ்க்கையை விட அவனுக்கு இறப்பின் தருவாயில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா அந்த இல்லறத்தை நல்லறமாக மாற்றுவது இந்த 2 கிரகங்கள். சரி, இப்போ மீனராசியில் பிறந்த உங்களுக்கு 4ஆம் வீடான மிதுனத்தில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. சோ இந்த நாள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கஜலட்சுமி யோகத்தால் சொந்த தொழில் முதல் சொத்து சுகமும் கண்டிப்பா மாறும். சோ அதுல சில சூழ்நிலைகள் உங்களுக்கு லாபகரமானதாக மாறப்படும். அதுல முதல்ல நான் சொல்லக்கூடியது, மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துல சனி இருக்கும்போது நிறைய வீடு பார்த்திருப்பீங்க, வீடு மாறி இருப்பீங்க, நிறைய நிலங்கள் பார்த்திருப்பீங்க. சோ அப்படி சொத்து விஷயத்தில் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கோ வாங்குறதுக்கோ நிலம் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். நிறைய புரோக்கர் வந்துட்டு போயிருக்கலாம். விற்க முடியாத உங்க வீட்டை நிறைய பேர் பேசி வந்துட்டு போயிருந்திருப்பாங்க, அல்லது விற்க முடியாத நிலத்தை நிறைய பேர் வந்து பேசிட்டு போயிருப்பாங்க. அப்படி நிலமா இருந்தாலும் சரி, சொத்தா இருந்தாலும் சரி, ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டுட்டு போனவங்க தான் அந்த நிலத்தை, அந்த சொத்தை வாங்க போறாங்க. அதே போல நீங்க ஏற்கனவே பார்த்து வச்ச வீடைத்தான் வாங்க போறீங்க, அந்த நிலத்தை. சரிங்களா? இப்படி சொத்து விஷயத்தில் ஏற்கனவே அறிமுகம் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா மட்டுமே அந்த விஷயம், அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். சோ கண்டிப்பா அந்த சொத்துக்கள் யோகம் கண்டிப்பா இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அசையா சொத்துக்களை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் இந்த கஜலட்சுமி யோகம். இதுக்கு காரணம், உங்களுடைய உறவுகள் யார் வேணா இருக்கலாம், உங்களை தூண்டி விட்டுருக்கலாம், உங்களுக்கு ஈகோவை தூண்டி விட்டுருக்கலாம். இப்படி எந்த உறவுகள் செய்தாலும், அது குறிப்பா வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களுக்கு அதுல சப்போர்ட் பண்ணும். தாய் வழி உறவுகள் மூலமாகவும் தாரத்தின் மூலமாகவும் மீன ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் வாங்குறதுக்கும் கிரகப்பிரவேசம் பண்றதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி. இதுக்கு காரணம் அந்த 2ல ஏதாவது ஒரு உறவு கண்டிப்பா இருப்பாங்க. சரிங்களா? சோ இதுக்கு அடுத்தபடியா அசையும் சொத்துக்கள், கார், வண்டி, வாகனம், 2 வீலர் போன்றவை வாங்குறதுக்கும் மாத்துறதுக்கும் யோகம் இருக்கு. செகண்ட்ஸ் காரு போன்ற விஷயத்த வாங்குறதுக்கும், செகண்ட்ஸ்ல ஒரு வண்டி வாங்குறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மீனராசிக்காரங்களுக்கு. காரணம், அது எதனுடைய அடிப்படையில் இருக்கும்? ஒரு வேலைக்காக இருக்கும் கண்டிப்பான முறையில. ஏன்னா ஜென்மத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சோ வேலை ரீதியாகவும், இன்னொரு பக்கம் சுக்கிரன் குரு 2 கிரகமே நேரடியாக 7ஆம் பார்வையாக 10ஆம் வீடான தனுசை பார்க்கிறாரு. 10ஆம் வீடுன்றது தொழில் ஸ்தானம்.
அப்போ தொழிலுக்காகவும் உங்களுடைய வேலைக்காகவும் கார், வண்டி வாகனம் அல்லது 2 வீலர் வாங்க போறீங்க இல்ல மாத்த போறீங்க. இந்த ஒரு நேரத்துல டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை, அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை அல்லது போக்குவரத்து துறையில வேலை அல்லது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட நான் வண்டி வாகனத்தை சம்பந்தப்பட்ட நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மெக்கானிக் கடை வச்சிருக்கிறேன் அல்லது கார் ஷோரூம் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரியான கார் மற்றும் 2 வீலர் அடிப்படையா எந்த ஒரு தொழில் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதற்காக ஒண்ணு கார், வண்டி வாகனம் பொருட்களை வாங்குவீங்க அல்லது மூலப்பொருட்களை வாங்குவீங்க அல்லது இயந்திரங்களை, மிஷினரி ஐட்டங்களை வாங்குவீங்க அல்லது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாவது தொழிலாளர்களாவது மாற்றி புதிய தொழிலாளர்கள் வாங்கி எடுத்துக்குவீங்க. ஸோ இந்த மாதிரியான சூழல் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இதனால என்னங்க நடக்கும் அப்படின்னா, வேலையிலும் தொழிலும் இருந்த தடை, பிரச்சனை, மன ரீதியான கஷ்டம் கண்டிப்பா நீங்குது மீனராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? ஸோ இனிமே ஒரு ஃப்ரீயா ஒரு வேலை பார்க்கறது, ஒரு நிம்மதியா ஒரு தொழில் பண்ற ஒரு அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஒரே இடத்துல நிரந்தரமா நிம்மதியா ஒரு வேலை தொழில் பார்க்கறதுக்கு அந்த இடமும் உங்களுக்கு அமையும். சரிங்களா? சோ இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது சுகங்கள், அதாவது உடல் சுகங்கள் சொல்லிக்கலாம். சோ ஜென்மத்தை சனி இருக்கும்போது மனநிலை சம்பந்தப்பட்ட பயங்கள் இருக்கும். இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வனை, வசியம், இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தை நீக்குகிற வகையில் சரியான தெய்வத்துடைய வழிபாடுகளை நீங்க பிடிச்சிக்கங்க. ஒரு குறிப்பிட்ட தெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது குறிப்பிட்ட பெண் தெய்வ வழிபாடுகள் மீனராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு கஷ்டத்துல இருந்து காப்பாற்றும் தெய்வமாக இருக்கும். அப்படி உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்க போகின்ற ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது மீனராசிக்காரங்களுக்கு. சோ அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சோ இந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகள் தவறாம நீங்க பண்ணிக்கங்க. அந்த தெய்வம் பல தடவை உங்களுக்கு பல காரியத்திற்கு அறிகுறியை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். சோ இந்த தெய்வத்தை இது நாள் வரைக்கும் நம்ம வழிபடாம விட்டுட்டோமே அப்படின்ற எண்ணம் இனிமேல் உங்களுக்கு வரும். சரிங்களா? சோ இது போக நிச்சயம் வாழ்க்கை துணை, அதுவும் காதல் துணை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. திடீர் கல்யாணம் முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது ஏற்கனவே அறிமுகமான நபர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையா வருவாங்க. இல்லைன்னா நிறைய இடத்துல வரன் பார்த்து அமையல, ஆனா ஏற்கனவே ஒரு வரன் பார்த்து வச்சிருந்திருப்பீங்க, ஏற்கனவே உங்க தொடர்புல வந்திருப்பாங்க, அந்த வரனே மீண்டும் உங்களுக்கு முடியும். சோ இதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. அவ கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு வாழ்க்கையை. ஸோ வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும்போது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறது, ஏற்கனவே உங்க தொடர்புல வந்தது, ஏற்கனவே அறிமுகமானவர்கள், இவர்கள் மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு முடியும். ஸோ இது மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அப்போ நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்ச கதை மாதிரி, சரி எப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு தடையாகி இழுத்துட்டே போன விஷயம், அந்த காரியம் ரொம்ப நாள் நீண்டுகிட்டே போன விஷயம் இப்போ இந்த கஜலட்சுமி யோகத்தால் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சரிங்களா? சோ ஆக மொத்தம் மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துல சனி பகவான் இருந்தாலும் சுக்கிரன் குரு சேர்க்கை, அதுவும் அர்த்தாஷ்டம 4ஆம் வீட்டில் ஏற்படுவதால் இதுவரை இழுப்பறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி இனி நடந்து முடியும். அதுக்கு காரணம் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில உள்ள வந்தவங்க தான். நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான், கண்டிப்பா அது பூர்த்தி அடையும். அதுல எந்த மாற்று கருத்துங்களா? அதே போலதான் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், கற்றுக்கொண்ட கலைகள், நீங்க ஏற்கனவே படித்த படிப்பு மூலமா ஒரு வேலை வாய்ப்பு, கற்றுக்கொண்ட கலையை வைத்து ஒரு தொழில் தொடங்குறது கண்டிப்பா நடக்கும், கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சோ செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மீனராசிக்காரங்க கண்டிப்பா கோயில்ல இருக்கக்கூடிய யானைகளுக்கு கரும்பை உணவா கொடுக்கிறது, அதே போல எறும்பு புற்றுகள் அல்லது எறும்புகளை தேடி அதுகளுக்கு நாட்டு சர்க்கரை உணவாக தீனியாகப்படுவது. இது என்னங்க பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்று பண்ணுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கும். அதே போல கன்னி பெண்களுக்கு சோ பட்டுப்புடவை அல்லது சேரி அல்லது பட்டு பாவாடை அல்லது ஸ்வீட் ஐட்டம், சாக்லேட் போன்ற ஸ்வீட் ஐட்டம் தான் நீங்க வாங்கி கொடுக்குற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது செய்யும். சோ நல்லது. நாம் இன்றைய மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட இருக்கிற பிள்ளைக்கு நம்ம சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற மாதிரி தவறாம செலக்ட் வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.